அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. உன் வீடு தேடி வந்துள்ளேன். உன் வாழ்வில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது. நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன். உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன். நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன். பொறுமையாக காத்திரு என் பிள்ளையே. என் பிள்ளையே, நான் உனக்கு ஏற்கனவே நினைவுபடுத்தியுள்ளேன். இந்த வருடம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் எதில் கவனம் இருக்க வேண்டும் என்றும் தெளிவாக கூறியுள்ளேன். நீ சற்று கோபத்தில் ஏதாவது வார்த்தைகள் பேசிவிட்டாலும் அதன் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்னதான் நன்மை நீ பிறருக்கு செய்தாலும் அவர்கள் ஒரு நொடியில் அதை அனைத்தும் மறந்து விடுவார்கள். நீ அதையெல்லாம் நினைத்து மனம் கலங்க வேண்டாம். உனக்கு நன்மை நடக்கும். அதே நேரம் கவனமாகவும் நீ இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றால், முருகா உன்னை நம்பினேனே நடக்கவில்லை என்று புலம்பாதே. என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். கலங்காமல் இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர்த்தும் வரை நான் ஓயமாட்டேன். வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றுமே முழுமையாக பிரகாசிக்க. அது நிலவை போன்றது. அதில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என அனைத்தும் இருக்கும். அதனால் உனக்கு துன்பம் வந்தால் இன்பம் கூடிய விரைவில் வரப்போகிறது என்று புரிந்து கொள். எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது என்று உனக்கு தெரியும். அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காகவே மட்டும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இரு. நன்றி கூறுவதை விட சிறந்த நேர்மறை உணர்வு இருக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கும் அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள். அது உங்களை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்யும். நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். உங்களை அமைதி வழியில் நடத்தும். ஓம் சரவண பவா என்று பதிவிடுங்கள். நீ சற்று பொறுமையாக இரு. உன்னுடைய கவலைகளை தூக்கி எறி. நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு வெற்றியாக அமையும். எப்பொழுதும் நீ